ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? நாம் எல்லாரும் கொடிகளாக நாம் இருக்கிறோம். அதுல 4வது வசனத்தை சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப கொடிகளாகிய நாம் திராட்சை செடியோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது நாம் கனிகளை கொடுக்க முடியும். கனிகளை திரளாய் நாம் கொடுக்க முடியும். கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் பிதாவாகிய தேவன், திராட்சை தோட்டக்காரராக இருக்கிற பிதாவாகிய தேவன் எல்லா கொடிகளையும் அவர் நிர்மூலமாக்கி வெட்டி அதை அக்கினியில போட்டு விடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றும் பிதாவாகிய தேவன் 2 பேருமே விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப கனிகள் என்பது என்ன? என்ன கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23வது வசனத்திலே கனிகள் என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மற்றும் பிதாவாகிய தேவனும் விரும்புகிறார்கள். ஆகவே நாம் இந்த கனிகளை நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம மேல அவர் பிரியமுள்ளவராய் அவர் இருக்கிறார். அந்த 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீசராய் இருப்பீர்கள். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கனிகளை கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம மேல் அவர் மகிமை அடைகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் சீடனாக நாம் இருக்க முடியும். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.